ஹாய் டு ஆல் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட பிளான்ட் டேங்க் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். அது ஆல்ரெடி 2-3 சைக்கிளிங் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஏதாவது ஃபிஷஸ் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ஃபிஷஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறீங்க. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா என்னோட பிளான்ட் செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் போடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் 2-3 சைக்கிளிங் முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி பிளான்ட் செட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்தாவது நீங்கள் சைக்கிள் பண்ணிட்டு விடுங்க. நான் ஒரு 2 வீக்ஸ் தான் சைக்கிள் பண்ணிட்டு ஆல்ரெடி லோக்கல் ஷாப்ல இருந்து கொஞ்சம் ஃபிஷஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல கிடைச்சதுன்னா நீங்க வந்து லோக்கல் ஷாப்புக்கு போங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ பல்கா போட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயோ மற்ற இடத்துலயோ வந்து நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ நான் அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது லோக்கல்ல எனக்கு வந்து நிறைய ஃபிஷஸ் கிடைக்கல. அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலியமாக தான் நான் வந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி ஃபிஷஸ் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு நியண்டட்ரா பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல நான் 60 ருபீஸ்க்கு பேர் வாங்கியிருந்தேன். பட் இவங்க கிட்ட ஒரு பீஸ் வந்து 15 ருபீஸ் தான், பேர் 30 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஹோல்சேல் ரேட்டும் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு டீசென்டான ரேட் இது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் மற்ற இதுலயுமே 30-40 அந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு தகுந்தாப்புல பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒண்ணுன்னா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஈச் ஒரு இதுல வந்து 6 பீசஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க 6 பீசஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிரைஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு கம்மியானா அதுக்கு தகுந்தாப்புல அந்த பிரைசஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க அது வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறப்ப உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் நிறைய ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்க ஒரு பேர் 2 பேர் அப்படிங்கிறது நீங்க லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். நிறைய ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10+ ஃபிஷஸ் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நியான்ல வந்து ஒரு 6 பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கார்டினல் வந்து ஒரு பேர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெயின்போலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் வெரைட்டி ஒன்று இருக்கு, சின்னதா இருக்கும், அது ஒரு பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரம்மினோஸும் லோக்கல்ல நான் கிடைக்கல. எனக்கு ரம்மினோஸ் கொஞ்சம் பிடிக்கிறதுனால ரம்மினோஸ் டெட்ராவும் வந்து ஒரு பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேக்கிங் வந்து இதுவும் டெலிவரி தான். நீங்க போய் எடுக்கணுங்கிற இதுல 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அவங்க நீங்க போய் பிக் பண்றாப்லயும் இருக்கும், இல்லைன்னா டெலிவரி ஆப்ஷன், டோர் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இவங்க டோர் டெலிவரி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1 டே கொஞ்சம் டிலேயா தான் என் கைக்கு வச்சு, அதாவது ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என் கைக்கு வந்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். பட் ஃபிஷஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அவங்க பார்சல் சர்வீஸ்ல போட்டு நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ருபீஸ் எனக்கு வந்து அவங்க பில் எனக்கு காமிச்சிட்டாங்க 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஓகே, நீங்க பல்கா போடுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க ப்ரைஸ் வந்து லோக்கல் ஷாப்புக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க பார்சல்னா இதோட கொஞ்சம் கம்மியா கூட வரலாம். பார்சல்ல போடும்போது அது வெயிட்டிங் தந்தாப்புல நீங்க பே பண்ணி எடுக்கிறாப்புல இருக்கும். அது மாதிரி இதுல தெர்மாக்கோல் பாக்ஸ் வேணும்னா நீங்க அது எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க தெர்மாக்கோல் பாக்ஸ்ல போட்டு அனுப்புவாங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்றாப்புல இருக்கும். ஸோ இவங்க சென்னையில இருந்து எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு பிரைஸ் எல்லாமே. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு சில ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபிஷ் எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சு. வழக்கம் போல நான் வந்து பேக் பிரிச்சு எடுத்து நான் வந்து இது பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதனால வந்து என்னோட டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் டிப் பண்ணி போட்டிருந்தேன். அதை நான் சொல்ல பண்ணிட்டேன். வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நியான் டெட்ரா வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ நான் அதை வந்து நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெத் கேஸ் வந்தாலுமே நீங்க அவங்க கிட்ட இது பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து என்னோட பிளான்ட் டேங்க் வந்து நியான் டெட்ராஸ் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருந்து நான் விடோ டெட்ரா வாங்கி போட்டிருந்தேன். அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். விடோ டெட்ராவும் நியான் டெட்ராவும் மோஸ்ட்லி போடாதீங்க. ஏன்னா நியான் டெட்ரா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது மற்ற ஃபிஷஸ் வந்து கண்டிப்பா அது போய் அட்டாக் பண்ணும். நான் தெரியாம போட்டுட்டேன். இதுல பாத்தீங்கன்னா என்னோட 2-3 நியான் டெட்ராஸை வந்து விடோ டெட்ரா வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த கலர் விடோ டெட்ரா வந்து நான் தனியா எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ஃபிஷஸை போடுங்க. சின்ன ஃபிஷஸ்னா அதுக்கு தகுந்தாப்புல சின்ன ஃபிஷஸ் அதோட மெம்பர்ஸா போடுங்க. ரொம்ப பெரிய ஃபிஷஸ் வந்து மோஸ்ட்லி போடாதீங்க. ஸோ நான் வாங்கின ஃபிஷஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்பவும் ஃபிஷஸ் வாங்கினா இந்த ஆன்டிபாக்டீரியல் வந்து நான் வந்து கொஞ்சம் போட்டு தான் வந்து டேங்க்ல ஆட் பண்ணேன், குவாரண்டைன் பண்ணி. ஏன்னா சப்போஸ் இந்த இதுல இருக்கிறது உங்களுக்கு டேங்க்ல அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது வேணா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அக்குமுலேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிப்பிங்ல போட்டு ஒரு 1 hour 2 hours கழிச்சு, அதுவும் டைம் மேல டைம் எடுத்த பிறகு கூட போடுவேன். இப்போ அப்பதான் கரெக்டா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலா போடும்போது எல்லாமே வந்து பாட்டம்ல தான் போய் உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் போக ரெக்கவரி எல்லாமே இப்போ எனக்கு வந்து நார்மலா இதாக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ உங்களுக்கு ஃபிஷஸ் வந்து சின்ன சின்ன ஃபிஷஸ் தான், அதில் லைஃப்லாம் ரொம்ப லாங் வராது. ஸோ அதனால டெத்து வரும் கண்டிப்பா, அதை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ டெத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்காதீங்க. ஸோ கண்டிப்பா நியான் டெட்ராலாம் கொஞ்சம் ஹார்டான ஃபிஷ் தான், அது கரெக்டான பேராமீட்டர்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் சர்வே ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபிஷஸ் இப்ப பார்த்த ஃபிஷஸ்க்கு முன்னாடியே இந்த இது வாங்கிட்டேன். இதுல இவங்களும் சென்னையில இருந்து தான் வாங்கினேன். மொத்தமே ஒரு 2-3 ஃபிஷஸ் தான் வாங்கியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்னோஷியம். இந்த ஆம்னோஷியம் வந்து பிளான்டட் டேங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கேஸை கண்ட்ரோல் பண்றது இந்த ஆம்னோஷியம் ரொம்ப இது பண்ணும். அது சிமெசே ஆல்கேட்டர். நான் ஆல்ரெடி கோல்டன் ஆல்கேட்டர் வந்து லோக்கல் ஷாப்ல இருந்து வாங்கி போட்டிருந்தேன். இந்த சிமெசேவும் நல்ல ஆல்கேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது லோக்கல்ல எங்கேயுமே கிடைக்கிறதுனால ஒரு சிமெசே இது தனி செல்லர். இந்த செல்லர் கிட்ட வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றேன். அடுத்து ஆம்னோஷியம். இந்த ஆம்னோஷியம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில லோக்கல்ல எங்கேயுமே மோஸ்ட்லி கிடைக்காது, வெளியில தான் நீங்க வாங்கி ஆகணும். ஆனா ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நான் வாங்கினதே 150-155 ருபீஸ் கிட்ட. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு ஒரு செல்லர் எனக்கு தரேன்னு சொல்லி தான் அன்பார்ச்சுனேட்டா அவர்கிட்ட என்னால வாங்க முடியல. உங்களுக்கு அவர் டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் ஆம்னோஷியம் கம்மியா அவர் கொடுத்தாரு. பட் சென்னையில இருந்தா, பட் அன்பார்ச்சுனேட்டா வாங்கல. பட் இந்த செல்லருமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நல்ல பெரிய 2 அடல்ட் சைஸ்ல இருக்கிற 2 ஆம்னோஷியம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் சிமெசே உங்களுக்கு பார்சல்ல வந்ததுனால கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும், டல்லா தான் இருக்கும், கலர் கம்மியா இருக்கும். அதை நீங்க வந்து ஏஜிங் இங்க வந்து போட்டு அதுக்கப்புறம் அது செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இதா இருக்கும். ஸோ ஆம்னோஷியம் வந்து கண்டிப்பா வந்து பிளான்டட் டேங்க் தேவை. மினிமம் 1ஆவது விடுங்க. நான் வந்து 2 வாங்கியிருந்தேன். சரி எதுக்கு 1 தனியா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்னோஷியம் மெயினா வாங்கினது பாத்தீங்கன்னா என்னோட பிளான்டட் டேங்க் வந்து நான் செட் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஒயிட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிச் சாயில்ங்கிறதுனாலதான் ஒயிட் ஃபங்கஸ் வாங்கிச்சு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வாங்கினேன். பட் அன்பார்ச்சுனேட்டா என்னோட ஆல்கேட்டர்ஸ் போட்டதுனால அதுவே கண்ட்ரோல் பண்ணிச்சு. அது நான் உங்களுக்கு செப்பரேட்டா அது எப்படிங்கிறது நான் போடுறேன். ஆஸ் யூஷுவல் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபிஷஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிஷ் குவாரண்டைன் பண்ணி தான் போடுவேன். இந்த இது வெளியில இருந்து வந்துச்சுன்னா, லோக்கல்ல இருந்து வாங்கினேன்னா மோஸ்ட்லி வந்து அந்த பேக்கெட்டை உள்ள போட்டு நான் அப்படி இது பண்ணிடுவேன். ஸோ இது வேணும்னா நீங்க இது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அந்த கலர் விடோ டெட்ரா மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அது சின்ன சின்ன ஃபிஷஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கலர் விடோ டெட்ரா விடுறதா இருந்தா அந்த கலர் விடோ டெட்ரா மட்டும் விடுங்க. மற்ற ஃபிஷஸ் எதுவுமே வந்து அதோட சின்ன ஃபிஷஸ் எதுவுமே விடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அதை இப்போ இருக்க கரண்ட் இதுல நான் எடுத்துட்டேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியான் டெட்ராஸ் மீதி இருக்கிறது மாதிரி தான் இருக்கு. ஜீப்ராஸ் வந்து நான் லோக்கல் ஷாப்ல இருந்து தான் நான் வாங்கி போட்டிருந்தேன். ஆனா என்னோட டேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் செட் பண்ண இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷ்ரிம்புக்கு நல்லா அடாப்ட் ஆயிடுச்சு. நான் வாங்கின அந்த ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவா தான் இருக்கு. நல்ல குரோத் தெரியுது அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செல்லர் டீடைல்ஸ் எதுவும் வேணும்னா மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் உங்களுக்கு தரேன்.